இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் பிளாக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு அரை பிளாக்காயை இந்த மாதிரி தோலை சீவிட்டு அதை விசிறி ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும். அதை மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு அவிய வச்சு எடுத்து வச்சுக்கணும். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 10 வரமிளகா, ஒரு கை தேங்காய் பூ, ஒரு 10-12 முந்திரி பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா. இந்த சோம்பையும் வரமிளகாயும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கணும். அப்புறம் 2 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். ஏன்னா பிளாக்காயை அவிக்கும்போது உப்பு நம்ம சேர்த்து அவிச்சிருக்கு. மசாலாக்கு மாத்திரம்தான் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு இருப்புச்சட்டியை எடுத்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு அதில் தேவையான அளவு போட்டால் சீக்கிரம் தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச வரமிளகாயும் சோம்பையும் ஆட் பண்ணணும். நல்லா பச்சை வாசம் போக நல்லா திறக்கணும். இப்போ மிளகாயும் சோம்பும் பச்சை வாசம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அவிய வச்ச பிளாக்காயும் ஆட் பண்ணிடுவோம். அந்த பின்னின மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதையும் சேர்த்தே அதை ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா அந்த அரைச்சதையும் அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ மசாலா பிளாக்கால நல்லா சாந்துருச்சு. இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான பிளாக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.